ஆதிவியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில நாங்கள் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போறோம் என்று சொன்னா, இலங்கையிலே இருக்கக்கூடிய வடபுலத்திலே இருக்கக்கூடியவர்கள் கல்வியால் மேன்மை தங்கியவர்கள். இது இந்த உலகத்துக்கே தெரியும். ஏன் என்று சொன்னால், பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று கல்வியை முதன்மைப்படுத்துகின்றவர்கள் யாழ்ப்பாணத்தவர்கள். அந்த யாழ்ப்பாண மாணவர்கள் கல்வியிலே முதன்மை பெற்றவர்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு காணொளியை தருவதற்காக வந்திருக்கின்றோம். என்ன விடயம் என்று சொன்னால், இலங்கையினுடைய வடபுலத்திலே இருக்கக்கூடிய யாழ்ப்பாண மாவட்டத்திலே வலம்புரி ஹோட்டலில் அதிகமான இலங்கையினுடைய தனியார் பல்கலைக்கழகங்கள், அரச பல்கலைக்கழகங்கள், தனியார் கல்வி நிறுவனங்கள், அரச கல்வி நிறுவனங்கள் என அனைத்தும் தங்களுடைய உயர்தர மாணவர்களை கல்வி கற்பதற்காக உயர்நிலை கல்விக்கான வழிகாட்டிகளை இங்கே கண்காட்சியாக நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கண்காட்சியில் எந்தெந்த தனியார் கல்வி நிறுவனங்கள், அரச கல்வி நிறுவனங்கள், அரச பல்கலைக்கழகங்கள், தனியார் பல்கலைக்கழகங்கள் எதுவென்பதை நாங்கள் இன்று பார்க்க போகிறோம். அவர்கள் எந்த வகையிலான கல்வி எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு வழங்கப் போகின்றார்கள், அதன் மூலமாக எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு என்ன நன்மை கிடைக்கப் போகிறது என்கின்ற விடயத்தை நாங்கள் அவர்கள் வாயில் மூலமாக நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளப் போகின்றோம். தொடர்ந்தும் எங்களுடைய காணொலிகளை பார்ப்பதற்கு எங்களுடைய ஆதிவு சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அமர்த்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து வருகின்ற எங்களுடைய காணொலிகளை பார்ப்பதற்கு அது எதுவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் வலம்புரி ஹோட்டல் வாசலில் இருந்து இப்போ உள்ளே போகிறோம். எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு இப்போ பாருங்கள், இந்த ஹோட்டலுடைய என்ட்ரன்ஸால் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். நேராக போயிட்டு அப்படியே இஞ்சால கிழக்கை பக்கமாக திரும்பி மேலே போகணும். அதில் நிற்கிற கார்களை பாருங்கள், இவ்வளோமே அந்த எக்ஸிபிஷன் இன்ஸ்டியூட், அதாவது யூனிவர்சிட்டிக்காரர் இருக்கக்கூடிய அவங்களோட கார் தான் இதில் எல்லாம் நிற்கிது. அவங்களோட யூனிவர்சிட்டியோட இன்ஸ்டியூட்டுன்ற ஃப்ளாக்குகள் தான் இங்கே இதில் கட்டி தொங்க போட்டிருக்கு. எஜுகேஷன் ஃபேர் 2005 ஹையர் எஜுகேஷன் அண்ட் கரியர் கைடன்ஸ் எக்ஸிபிஷன் யாழ் உயர் கல்வி கண்காட்சி என்ற பேனர் போட்டோட உள்ளுக்கு அந்த யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட்டை அவங்களோட ஃப்ளாக்ஸ் எல்லாமே காட்ட விட்டுருக்கு. அப்படியே உள்ளுக்கு பாருங்கள், அவங்க வாழைக்குலை தெரியுது. வாழைக்குலை கட்டி தமிழர்களுடைய பாரம்பரியம் வரவேற்கிறது வாழை, அந்த வாழையெல்லாம் கட்டித்தான் வரவேற்கிற முகமாக வச்சுருக்கு. அப்படியே நாங்கள் உள்ளே போகிறோம். இது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஃபோர்த் ஃப்ளோர்லேயும் தான் எக்ஸிபிஷன் நடக்குதான். இப்போ நான் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போய் கொண்டிருக்கிறேன்னு வாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டேன். ரகுடம் வச்சு வரவேற்று கிடக்கு. இங்கே பாருங்கள், இவ்வளவு பாடசாலை மாணவர்கள். இது பாடசாலையை சேர்ந்தே மாணவர்களை அழைச்சி கொண்டு வந்த ஒரு காட்சியைத்தான் நாங்கள் இப்போ பார்க்குறோம். அதை விட அப்புறம் மாணவர்களும் இங்கே நிற்கிறார்கள். இங்கே வரக்கூடிய மாணவர்கள், அதாவது தங்களுடைய எதிர்கால கல்வியை தேடி வரக்கூடிய மாணவர்கள், அவர்களுடைய விவரங்களையும் வச்சு எடுத்துக்கொள்கிறார்கள். அதை பாருங்கள், அப்படியே இந்த மண்டபம் முழுக்க இது நான் நினைக்கிறேன் இது ஃபஸ்ட் ஃப்ளோர். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் இன்ஸ்டியூட் அவங்களோட எக்ஸிபிஷன் நடந்து கொண்டிருக்கு. இதுக்குள்ளே நிற்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நினைக்கிறாங்க. இந்த வெளிநாட்டு கற்கைஞர்களுக்கான பல்கலைக்கழகங்கள் கிடக்குது. இந்தியாவில் வீடியோ எடிட்டிங், அனிமேட்டிங் அந்த மாதிரி இந்த வீடியோ கற்கை உள்ள இண்டஸ்ட்ரியூட் உண்டு. இது இவங்களை கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறீங்களாண்டு.
நாங்கள் வந்து மோகோ அகாடமிக்லேருந்து கதைக்கிறோம். ஏன்னா வந்து இது வந்து சப்சைடு கம்பெனி ஃப்ரம் டெனர் டிவின்னு இருக்குது. டெனர் டிவியில் எப்படின்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டெனர் டிவி தான் ஸ்ரீலங்காவில் வந்து ஃபேமஸான நியூஸ் மீடியா சேனல். ஸோ அந்த சேனல் வந்து என்ன செய்யுதுன்னா வந்து விஎஃப்எக்ஸ் மற்றது வந்து கன்செப்ஷுவல் ஆர்ட், கேமிங் டெவலப்மெண்ட், மோஸ்ட் ஆஃப் இந்த ஃபேமஸான ட்ரெண்டிங் கோர்சஸில் வந்து செய்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 1 இயர் டிப்ளமா கோர்ஸ் தான் செய்கிறாங்க. 1 இயரில் நீங்கள் அதை ஸ்பெஷலிஸ்ட் ஆகி முடிச்சிங்கன்னா வந்து ஆஃப்டர் வந்து 1 இயர்ல வந்து 60,000 to 70,000 பேசிக் சேலரியோடய ஏர்ன் பண்ணலாம். மோரோவர் வந்து எப்படின்னா வந்து டெனர் டிவி வந்து என்ன செய்யுதுன்னா இவங்க வந்து ஒரு பேட்ச்ல 15 பீப்புள் தான் எடுப்பாங்க. அந்த 15 பீப்புள்ஸ் என்ன செய்வாங்கன்னா வந்து குறைஞ்ச வேர்த்தான பேர் சொல்ற ஸ்பெஷலைஸ்டான கணக்க பீப்புள் லெக்சர்ஸ் வந்து ஃபாரின் லெக்சர்ஸ் வந்து இந்தியன் லெக்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணி அதை வந்து மோர் பர்சனலைஸ்டான கஸ்டமைஸ் பண்ணி படிப்பாங்க. மற்றது வந்து முக்கியமான வந்து என்னன்னா நீங்க படிச்ச ஒரு வருஷத்துல முடிச்ச உடனே வந்து பேருந்து என்ன நடக்கும்னா வந்து இவங்களுக்கு வந்து இப்போ டெனர் டிவி தான் படிப்பிக்கிறாங்க. அதில் வந்து டெனர் டிவி என்ன செய்யணும்னா வந்து ஸ்கில்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து ட்ரைனிங் கொடுத்து உடனே வந்து படிச்சாக்களை வந்து தாங்களே ட்ரைனிங் எடுத்துருவாங்க. ட்ரைனிங் எடுத்த உடனே மோஸ்ட் ஆஃப் த மோர் தென் 50% ஆக்களை வந்து உடனே அதுக்குள்ளே வேலை சேர்ந்துடலாம். ஸோ அதால வந்து இது வந்து மோஸ்ட் வந்து இப்போ மற்றது இவங்களுக்கு டெக்னாலஜிஸுக்கு வந்து என்ன எப்படின்னா வந்து ஹை எண்ட் டெக்னாலஜிஸ் வந்து இப்போ அப்டேட்டட் ஹை எண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. மோஷன் கேப்சரிங் வீடியோஸ் இருக்குது. அது வந்து எப்படி வந்து ஸ்ரீலங்காவில் இவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்குது படிக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கிறதால நீங்க எப்படி சொல்லலாம், நீங்க இந்த ஃபீல்ட்ல ஷைன் பண்ணணும்னா ஃபியூச்சர்ல வந்து இவங்கள்ட்ட படிச்சா மோஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ. Hi, my name is Anjali. I'm the Regional Marketing Manager at Infinite Group, supporting University of East London. So today I'm here at the event with ICS. So if you come and meet us, we can give you a lot of insights about study in UK. So at University of East London, we actually have master's programs as well as bachelor's programs, and students can apply without IELTS. So please come and meet us, and you can get more information. Thank you. நாங்கள் ஐசிஎஸ் ஸ்டடி அப்ரோட்லேருந்து கதைக்கிறோம். ஜெஃப்னா எஜுகேஷன் ஃபேர் வந்து ஜனவரி 11-12 தேதியில் இங்கே நடந்துட்டு வடம்பரி ஹோட்டலில் நடந்துட்டு இருக்குது. நாங்களும் அதில் ஒரு பார்ட்னர்ஸாக இருந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு யூகேல ஸ்டடீஸ் பண்ணுற ஐடியா இருந்தாலும் அல்லது வேறு எதுவும் கண்ட்ரீஸில் உங்களோட ஹையர் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணுற ஐடியா இருந்தால் நீங்கள் எங்களை இங்கே நேரடியாக கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸை வந்து எடுத்துக்கொள்ளலாம். Hi, we are Apit Lanka. We are collaborated with Staffordshire University from the UK, and we offer 3 different degree programs in 3 different fields. First one is computing, then we have business, and we also have law. So when it comes to computing, we are also offering a BSc honors in artificial intelligence as well. We are providing this service for more than 25 years now in Sri Lanka. வணக்கம், நாங்கள் APIT ஏஷியா பசிபிக் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன். நாங்கள் மெயினாக ஸ்டாஃபர்ட்ஷயர் யூனிவர்சிட்டி, அதாவது யூகே இல் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தப்பட்டிருக்கும் நடந்து கொண்டிருக்கும் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டாஃபர்ட்ஷயர் யூனிவர்சிட்டி. அதண்ட ப்ரோக்ராம்ஸ் தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள்கிட்ட 3 துறைகள் இருக்கிறது. ஒன்று கம்ப்யூட்டிங், மற்றது பிஸ்னஸ், மற்றது லோ. கம்ப்யூட்டிங்கை பொறுத்த வரையில் நாங்கள் ஏஐ, சைபர் செக்யூரிட்டி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், பிஸ்னஸ் சம்மந்தமான டிகிரி ப்ரோக்ராம்ஸை செய்து கொண்டிருக்கிறோம். பிஸ்னஸ் டிகிரிகள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எங்கள் நடத்தப்படுகின்றன. அது இல்லாமல் நாங்கள் கிட்டத்தட்ட 20 வருடங்களாக லோ ப்ரோக்ராம்ஸையும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களோட ஒரு முக்கியத்துவம் என்னவென்றால், அதாவது ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், நாங்கள் ஒரு யூகே குவாலிஃபிகேஷனை 3 வருடங்களில் நம்மை நாடி வரும் மாணவர்களுக்கு வழங்குகின்றோம். நன்றி. Good morning students. අපි මේ පස්වෙනි වතාවට ජැෆ්නා এডুকেෂන් ෆෙයාර් එකට සම්බන්ධ වෙලා ඉන්නේ
chartered institute එක සහ SAP campus එක. I think A level pending results in දරුවන්ට අපිත් එක්ක ඇවිල්ලා අද join වෙලා අපේ aptitude test එකට register වෙලා ඉස්සරහට chartered exams වලට register වෙලා ටිකටම කරගෙන යන්න පුළුවන්. ඉතින් දැම්ම පටන් ගත්තොත් ඉතින් aptitude test එක අවුරුදු දෙකමාරකින් වගේ chartered qualification එක complete කරගන්න පුළුවන් හැකියාව ලැබෙනවා. ඊට වැඩි ලොකු cost එකක් යන්නේ නැහැ. අඩු cost එකකින් ටක් ගාලා chartered qualification එක ගන්න පුළුවන්. ඉතින් chartered qualification එක කියන්නේ professional qualification එකක්. දරුවෝ degree එකක් කරන ගමන් education qualification එකක් කරන ගමන් මේ professional qualification එක හදා ගන්න පුළුවන්. ඉතින් අදම ඇවිල්ලා මේ Jaffna education එක visit කරන්න වාලම්පුරි hotel එකේ තියෙන්නේ අපි C1 stall එකේ තමයි ඉන්නේ. குட் மார்னிங். நாங்கள் வந்து சார்ட்டர்ட் இன்ஸ்டியூட்லேருந்து வந்திருக்கோம். எங்கள் ஜெஃப்னாவில் வந்து வெலம்புரி ஹோட்டலில் 11th and 12th சாட்டர்டே சண்டே வந்து ஒரு வர்த்தக கண்காட்சியும் நடந்து வந்துருக்கு. இதில் சிஏ ஸ்ரீலங்காவும் உங்களோட நஞ்சிருக்கு. ஏ லெவல் ஆஃப்டர் ஏ லெவல் வந்து நீங்கள் ஏதாவது படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டர்ட் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதில் கூடுதலாக கமர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிறாங்க, அதர் ஸ்ட்ரீம் படித்த ஸ்டூடெண்ட்ஸுமே படிக்கிறாங்க. அண்ட் இதுக்கான எக்ஸாம்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்கள் வீட்டிலேருந்து செல்ஃபாக படிக்கலாம் அல்லது கிளாஸஸாக நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம். எல்லாமே ஜெஃப்னாலே கிடைக்கும் உங்களுக்கான. தேங்க்யூ. இதில் வந்து ஆன்லைன் அக்கௌண்டிங்கில் வந்து ACCA, CA, CMA, AAT மூணுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் வந்து கிளாஸஸ் வந்து ஆன்லைன் ஊடாக வீடியோஸாக வந்து கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த வீடியோஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்து படிச்சுக்கொள்ளலாம். நீங்கள் வீடியோஸ் வாங்கினதுலேருந்து எக்ஸாம்ஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோஸை வச்சு படிச்சுக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அவங்களோட நம்பர்ஸ் இருக்குது, நீங்கள் நம்பர்ஸோட கண்டெக்ட் பண்ணி டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். அது இல்லாமல் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஒரு பேப்பர் கிளாஸ் எடுப்பாங்க. அந்த பேப்பர் கிளாஸ் வந்து டிரெக்டாக ஜூம் மூடாக நடக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து டிரெக்டாகவே அவங்கள்ட்ட பேசி என்ன இதுன்னு படிச்சுக்கொள்ளலாம். மற்றபடி இதில் என்ன பெனிஃபிட்னா நீங்கள் எந்த நேரம் வேணாலும் வீடியோஸ் வந்து பார்த்து கொள்ளலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்போ உங்களுடைய கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இப்போ எந்த டைம் வேணாலும் படிச்சுக்கொள்ளலாம். அதுதான் இதில் இருக்க பெனிஃபிட். இதில் வந்து CA, ACCA, CMA அண்ட் AAT இந்த 3 கோர்சஸ். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இலங்கை கணக்கீட்டு தொழில்நுட்பவியலாளர்கள் கழகம், அதாவது AET ஸ்ரீலங்கா நிறுவனத்திலிருந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள மாணவர்களின் உயர் கல்விக்கான வாய்ப்புகள் மற்றும் வழிகாட்டல் கல்வி கண்காட்சியில் பங்கு பற்றியிருக்கின்றோம். இந்த நிகழ்வில் உயர்தரம் முடித்த மாணவர்கள் அல்லது உயர்தரம் தொடருகின்ற மாணவர்கள் மற்றும் ஏனைய தொழில் வாய்ப்புகளை தேடுகின்ற மாணவர்களுக்கான வணிக கல்வி மற்றும் அல்லது கணக்கீடு நிதி சம்பந்தமான எங்களுடைய கற்கை நிறையின் ஊடாக உங்களுக்கான நன்மைகள், அதற்கான வழிகாட்டல்களை வழங்குவதற்கு நாங்கள் இங்கு தயாராக இருக்கின்றோம். அதே நேரம் இன்றும் நாளையும் பிற்பகல் 5 மணி வரை நாங்கள் உங்களுக்காக இந்த வழிகாட்டல் நிகழ்ச்சியை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே இந்த எங்களுடைய அமைக்கப்பட்டுள்ள இந்த நிலையத்துக்கு வந்து உங்களுக்கான தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கும். நன்றி. Hello, future leaders. I'm Dilhara Ratnayaka, head of the marketing division of KIU University. Today we are at the Valampuri Hotel. So please visit us. We are from KIU University and we are offering many degrees. You all can see from biomedical science to psychology, law program, and we have 4 IT degree programs including data science, software engineering, network and cybersecurity, and many more. Also, we are offering business management degree programs. So we have business analytics, HR, marketing, and many programs.
So please visit us. We are here today, and you can have scholarships according to your A-level results. So come visit us. We are here for you, and we are guide you for your higher studies. Thank you. ஓகே, நாங்கள் வந்து ஐபிஎஸ்எல்ல இருந்து இந்த விளம்பரி ஹோட்டலில் இன்றைக்கு நடக்கிற எடுகேஷன் ஃபேருக்கு 2025 வந்து வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து ஏழில் வந்து ஏழு முடிச்சாக்களை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி இதை செய்கிறோம். ஏழில் வந்து எனி ஸ்ட்ரீமில் வந்து படிச்சிருந்தாலும் பரவாயில்லை, ஏழில் வந்து 3 பாஸ் இருந்தால் போதும். அது வந்து ஆர்ட்ஸாக இருக்கலாம், கொமர்ஸ், பயோ, மேத்ஸ், என்ன ஸ்ட்ரீம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து முதலாக வந்து டிபிஎஃப்னு சொல்லி டிப்ளமா இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் வந்து கொடுக்குறோம். அது வந்து 1 இயர். அந்த டிபிஎஃப்க்கு அடுத்ததாக வந்து HTBFன்னு சொல்லி ஹையர் டிப்ளமா இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் வந்து கொடுக்குறோம். அதுவும் வந்து 1 இயர். அதுக்கு பிறகு வந்து டிகிரி ப்ரோக்ராம் ஃபினான்ஸ் செய்கிறோம். இந்த டிபிஎஃப்ல வந்து நாங்கள் வந்து 1 இயரில் டூ செமஸ்டர் இருக்குது. 2 செமஸ்டரில் முதல்ல வந்து 4 பாடம் கட்டாயம். அதே மாதிரி செகண்ட் செமியில் வந்து 4 பாடம் செய்யணும். இதில் வந்து ஆப்ஷனலில் வந்து 2 பாடம் வச்சுக்கிறோம் நாங்கள். ஐடி டிஜிட்டல் பேங்கிங் அண்ட் செட்டில்மெண்ட், அடுத்தது எக்கனாமிக் ஃபோர் பேங்கிங். இந்த 2 ஆப்ஷனல் சப்ஜெக்டில் வந்து ஏதாவது ஒன்றை நாங்கள் சூஸ் பண்ணி படித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து 8,000 பே பண்ண வேண்டி வரும். நீங்கள் 8 சப்ஜெக்ட் இருக்கிறதால 64,000 ரூபா பே பண்ண வேண்டி வரும். இது வந்து தமிழ் மீடியத்துலேயும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, சிங்கள மீடியத்துலேயும் நீங்கள் படிச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே தமிழ் மீடியம்னு சொன்னால் ஃபிசிக்கல் கிளாஸும் இருக்குது, ஆன்லைன் கிளாஸும் இருக்குது. ஃபிசிக்கல் கிளாஸ்ன்னு சொன்னால் ப்ராக்டிக்கலில் இருக்க கிடையாது, அதில் போயிட்டு படிக்கணும். ஆன்லைனில் வந்துன்னு சொன்னால் நீங்கள் எஃப்னால இருந்தே படிச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. YouTube channel එක පොඩ්ඩක් කියන්න ඕනේ. තමිල් වලින් කියන්න ඕනේ. අපි ஹாய், குட் மார்னிங். வணக்கம். நாங்கள் ரெக் கேம்பஸ்லேருந்து இந்த எக்ஸிபிஷன் ஜஃப்னா எக்ஸிபிஷனில் இருந்து உங்களை கண்டக்ட் பண்ணுறது. மெடிசின்குரிய பாத்வேஸ்க்கு ஓனமான ஃபுல் கார்டியன்ஷிப்பையும் இல்லாட்டி உங்களுக்குரிய அந்த டீட்டெயில்ஸை கண்டக்ட் பண்ணிக்கொள்ளணும் என்றாக கட்டாயமாக ரெக் கேம்பஸ் கண்டக்ட் பண்ணுங்கள். ஐதர் உங்களுக்கு இன்ஜினியரிங் அது வேறு ஏதாவது ஃபீல்டில் டிகிரிஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆகிக்கிறதுனாக்கா கட்டாயமாக அதுக்குரியது யூரோப் கண்ட்ரிக்கு நாங்கள் ப்ரிஃபர் பண்ணி உங்களுக்குரிய அந்த கார்டியனையும் அந்த டாக்குமெண்ட்ஸ் சைடை கவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். கனடா, ஆஸ்திரேலியா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கண்ட்ரிக்கு போகிறதா இருந்தாலும் ட்ரஸ்ட்வர்த்தியாக உங்களுக்கு 100% கேரண்டி பண்ணி எங்களுக்குரிய 100% சர்வீஸை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும் என்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்கனாக்கா கட்டாயமாக ரெக் கேம்பஸை கண்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட கண்டாக்ட் நம்பர் 0711101010. வெல்கம் டு ரெக் கேம்பஸ். ஆஃப்டர் A-level நீங்கள் என்ன கோர்ஸ் செய்கிறதாலும் பிகாஸ் வரலாம். இங்கே வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸில் இருந்து உங்களுக்கு HND செய்யணுமெண்டா இங்கே பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், சிவில் இன்ஜினியரிங், QS, பயோமெடிக்கல் சயின்ஸ், இங்கிலீஷ் கோர்சஸ் கூட இங்கே இருக்குது. அப்ராட் ஸ்டடீஸ்க்கு கூட இங்கே இருந்து போகலாம். Ayubowan, Vanakkam. We are from Study Global by Appit. Study Global is your trusted partner to realize your dream of studying internationally or studying abroad. And we do facilitate transfers to universities across the world. We do New Zealand, Australia, UK, US, Canada, Malaysia and Germany. Whether you are looking forward to studying your undergraduate or postgraduate programs, we could either be a direct placement, or even if you are to study 1 year in Sri Lanka or 2 years in Sri Lanka and transfer abroad as well, we facilitate that as well. So with that being said, we are here at this exhibition today, and you're more than welcome to visit our stall and get information about it. Thanks. எஜுகேஷன் ட்ரேட் ஃபேர்ன்ற 2வது செக்ஷன் வந்து 4th ஃப்ளோர் 4ஆம் மாடியில் வந்து நடக்குது. இங்கேயும் வந்து நிறைய
யூனிவர்சிட்டிஸ் அண்டு ட்ரைனிங் சென்டர் மற்றது டெக்னிக்கல் காலேஜுகள் வந்து இங்கே போட்டிருக்காங்க. அங்கே ஒரு விஷயத்தையும் ஃபுல்லாக வைட்டாக காட்டுறோம். அப்படியே ட்ரெக்டாக அவங்கள என்ன சொல்கிறாங்கன்றதையும் கேட்போம். ஸ்டூடெண்ட்ஸோட பேசுகிறாங்களோ அல்லது அவங்கள இன்னும் ட்ரெக்டாக எங்களுக்கு சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன செய்வோம்ன்ற விஷயங்களை வந்து ஓப்பனாக ஃபுல் வாய்ட்டில் நான் காட்டுறேன். அப்புறமா அவங்க என்னென்ன விஷயத்த செய்கிறாங்கன்ற விஷயத்த நான் அவங்க மூலமாக சொல்ல வைக்கணும். வாங்க பார்க்கலாம் இப்போ என்ன செய்கிறாங்க, எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக நிற்கிறாங்க. இதில் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஸ்கூல் டீச்சர்ஸே வந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த விஷயங்களை நான் அவங்களுக்கு காட்டினான் இருக்கிறேன். அதை விட வந்து எனக்கெல்லாம் பாருங்கள், அந்த ஒவ்வொரு விஷயத்தை நான் போய் கேட்கக்கிட்ட எனக்கு 2 பேனே பேக்கு புக்கு ரிவிஷன் தந்துருக்குறாங்க. எல்லாருமே கூடுதலாக அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேனை கொடுக்குற விஷயங்கள் இருக்குது. அவங்கள டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு என்னென்ன கிளாஸஸ், அது என்னென்ன கோர்சஸ், என்னென்ன டிப்ளமா, என்னென்ன டிகிரி கோர்ஸ் என்ற மாதிரி டீட்டெயில் கொடுக்குறதுக்காக அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சு கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க என்ன விஷயம் இருக்குது, எத்தனை மாதத்தில் படிக்கலாம், என்ன விஷயம் கோர்ஸ் செய்யலாம்ன்ற மாதிரிலாம் எல்லா யூனிவர்சிட்டிஸுமே அதை செய்கிறாங்க. இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினால நாங்கள் இன்றைய தினம் வலம்புரி விடுதியில் நடைபெறுகிற இந்த கல்வி கண்காட்சி 2025 எவல்யூஷன் நிறுவனத்தால் நடத்தப்படுற நிகழ்வில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் வடக்கில் இருக்கிற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் என்பது ஒரு அரச பல்கலைக்கழகம். இதனூடாக நடத்தப்படுகின்ற கற்கனறிகள் எல்லாம் முழு நேரமானவை, பகுதி நேரமானவர்கள் அல்ல. ஆகவே முழு நேரமான கற்கனறி ஒன்றை கற்று உயர்பட்ட படிப்பை படக்கூடிய வாய்ப்பினை கொண்ட இந்த பல்கலைக்கழகத்தை எங்களுடைய வடக்கில் இருக்கிற ஆட்கள் பயன்படுத்துகின்ற தொகை குறைவாக இருக்கு. உண்மையில இது ஒரு அரச பல்கலைக்கழகம். உண்மையிலே ஏனைய பல்கலைக்கழகங்கள் வெட்டுப்புள்ளியால மாணவரை உள்வாங்குற போது திறந்த பல்கலைக்கழகம் மட்டும் வெட்டுப்புள்ளியால பாதிக்கப்பட்ட
அல்லது காப்போதா சாதாரண தரம் உயர்தரத்தோட கற்றலை நிறுத்தி கொண்ட மாணவர்கள் தொடர்ந்தும் எங்களோட கற்று ஒரு பட்டத்தையும் பெற்று வெளியேறக்கூடிய வாய்ப்பினையும் வசதியினையும் கொண்ட ஒரு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தில் நாங்கள் மரவழி பல்கலைக்கழகத்தில் நடக்கிற கற்பித்தல் செயல்முறைக்கு அப்பால திறந்த தொலைக்கல்வி முறை என்று சொல்லப்படுகிற ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் என்கிற முறையில் மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தல் செயல்முறையை வழங்கி வார ஒரு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தின் மூலம் மாணவர்கள் பட்டங்களை பெற்று தங்களுடைய எதிர்காலத்தை வளமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை கொண்டதாக இருப்பதோடு தனியார் பல்கலைக்கழகங்களில் உண்மையிலே கட்டணம் செலுத்துவதில் இடர்பாடுள்ள மாணவர்கள் உண்மையிலே இந்த அரச பல்கலைக்கழகமான இந்த திறந்த பல்கலைக்கழகத்தை பூர்ணமாக பயன்படுத்தி வெற்றி காண முடியும் தங்கள் வாழ்நாளில் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நான் இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபை. எங்கிட்ட NVQ கோர்சஸ் இருக்குது, 6 மாத கோர்சஸ் இருக்குது, 1 year கோர்சஸ் இருக்குது. அதே மாதிரி எங்கிட்ட 6 மாதம் படிச்சுட்டு 6 மாதம் ட்ரைனிங் செய்யணும். லெவல் 4 கோர்சஸை பொறுத்தளவில், லெவல் 3 கோர்சஸ் பொறுத்தளவில் 6 மாதம் படித்து முடிஞ்சு 7ஆம் மாதம் எக்ஸாம் எழுதி NVQ சர்டிஃபிகேட் எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு ஜனவரி மாதமும் ஜூலை மாதமும் ஒரு 6 month கோர்சஸ் ஆரம்பிக்கும். 1 year கோர்ஸ் ஒரு ஜனவரியும் ஆரம்பிக்கும். இப்போ எங்களோட ஜனவரி இன்டேக் ஆரம்பிச்சிருக்குது. இந்த பட்ஜெட்ஸ்க்கு என்ன செய்யலாம்னா O level எடுத்துட்டு மேலே எதுவும் செய்யாமல் இருக்கிறார்கள் அல்லது A level படித்து இப்போ எக்ஸாம் எழுதி இருக்கிறார்கள் தங்களோட ரிசல்ட்ஸ் வார காலப்பகுதியை பிரயோசனப்படுத்திக் கொள்ளலாம். இதில் மொத்தம் 7 மட்டம் இருக்குது. லெவல் 4 மட்டும் அங்கிட்டு செய்யலாம். சர்டிஃபிகேட் லெவல் 5 and 6 டிப்ளமா அண்ட் ஹையர் டிப்ளமா அவை மேலே படித்து கொள்ளலாம். அதே மாதிரி டிகிரி மட்டும் படிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. லெவல் 4 மட்டும் எங்கள்கிட்ட படிக்கலாம். 6 மாத கோர்சஸ் இருக்குது. இப்போ ஜனவரி ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. இதில் எங்களோட சென்டர் யாழ்ப்பாணம், காரநகர், கைதடி, பல்லோட்டித்துறை, சுண்ணாகம், பண்டத்திருப்பில் இருக்குது. அப்போ இந்த படிச்சுட்டு இருக்கிறார்கள் இந்த ட்ரைனிங் சென்டரில் தொடர்பு கொள்ளலாம். எங்களோட ட்ரைனிங் சென்டர் தொடர்பு கொண்டு இப்போ ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஜனவரி இன்டேக் ஆரம்பிச்சிருக்கு. அதை விரும்பின கற்கனரியில் படித்து கொள்ளலாம். விரும்பின துறையில் டிகிரி கோர்ஸ் மட்டும் போகக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, இதுக்கு தான் இப்போ கூடுதலாக அரசாங்க வேலை வாய்ப்புகள் அதே மாதிரி வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு இந்த NVQ குவாலிஃபிகேஷன் தான் இப்போ கேட்குறாங்க. அப்போ NVQ சர்டிஃபிகேட் எடுக்கிற மூலம் இந்த வாழ்க்கையை வளமாக்கி நாட்டின பொருளாதாரத்தை வளர்த்துக்கொள்ளலாம். வணக்கம், நான் வேலாயம் சபேசன், யாழ் தொழில்நுட்பவியல் கல்லூரியின் தொழில் வழிகாட்டல் உத்தியோகத்தர். யாழ் தொழில்நுட்பவியல் கல்லூரியானது 1959ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு பழம்பெரும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனமாகும். இது 1959ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டதிலிருந்து வருடாந்தம் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை பயிற்றுவித்து ஒரு நல்ல நிலைக்கு உருவாக்கிய தொழில்நுட்ப கல்லூரி. இந்த தொழில்நுட்ப கல்லூரியிலே 2 விதமான கற்கனர்கள் இருக்கு, முழு நேரம், பகுதி நேரம். இப்போ முழு நேர கற்கனர்கள் என்பது எந்த பயிற்சி கட்டணங்களும் மற்ற இலவச கற்கனரிகள் ஆகும். பகுதி நேரம் என்பது வேலை கொள்வோர் செய்யக்கூடிய மாதிரி சனியாறு நடாத்தப்படும் கற்கனரிகள் ஆகும்.
இந்த தனியார் கட்டணங்களுக்கு பயிற்சி கட்டணங்கள் இருக்கும். அதுக்கும் ஏனைய நிறுவனங்களை போல் பயிற்சி கட்டணங்கள் அதிகமாக இல்லை. ஒரு வருடத்துக்கு 25,000 அல்லது 30,000 ரூபாய் பயிற்சி கட்டணங்களோடைய 17 கட்டணம் இருக்கு. மற்றது தொழில்நுட்ப கல்லூரியை பொறுத்தளவில் சிறப்பு என்னன்னு சொல்லி சொன்னா, எந்த ஒரு தகுதியுடைய மாணவனும் ஒரு ஆண்டு 10 தகமையில இருந்து ஏஎல்ல 3 பாடங்கள் சித்தி உள்ள மாணவன் வர பயிலக்கூடிய மாதிரி பல கற்கனறிகள் இருக்கின்றது. ஒரு மாணவன் தனது தகமைக்கு ஏற்ப கற்கனறியை தெரிவு செய்து பயிலக்கூடிய மாதிரியான வாய்ப்பு இருக்கு. இன்றைய பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த என்விகு சிஸ்டத்தில் என்விகு லெவல் 3, 4, 5, 6 என்று சொல்லி 4 மட்டங்களை நடாத்துகின்ற ஒரு நிறுவனமாக எங்கள் தொழில்நுட்ப கல்லூரி இருக்கின்றது. இந்த தொழில்நுட்ப கல்லூரிக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டு நேர்முக பரீட்சைகள் நடத்தப்பட்டு கற்கனறிகள் ஆரம்பமாகி கொண்டிருக்கின்றது. இந்த விடயங்களை கேள்விப்படுகின்ற அல்லது பார்க்கின்ற மாணவர்கள் நீங்கள் நேரடியாக இந்த தொழில்நுட்ப கல்லூரியை தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கற்கனறியை தெரிவு செய்து படிப்பதன் ஊடாக உள்நாட்டிலேயோ வெளிநாட்டிலேயோ இலவாக வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு அந்த வெளிநாடு மோகம் எல்லா இளைஞர் ஜோதிகள்கிட்டையும் இருக்குது. இன்றைக்கு தவறான வழியில் வெளிநாடு போவதற்காக முயற்சி எடுத்து பல உயிர் உடம்பு இழப்புகளை சந்திச்சு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவ்வாறான கற்கனறிகள் ஏதாவது ஒன்றை படித்து தொழிற்சார் திறன்களை பெற்று அந்த தகவல்களோடு நீங்கள் வெளிநாடு போவீங்கள் என்று சொல்லி சொன்னால் இலகுவாக விசாவை பெற்று வெளிநாடு போகக்கூடிய மாதிரியான வாய்ப்பு இருக்கும். வெளிநாடு சென்றவுடன் அங்கே அந்த தலைமைக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகளையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரியான வாய்ப்பு இருக்கு. இப்ப இப்படியான விடயங்களை உங்களுக்கு தெரிஞ்சாக்கிட்ட சொல்லுங்க. மற்றது இந்த ஊடகத்தின் ஊடாக இவ்வாறான சமூக ஊடகங்களூடாக இவ்வாறான தகவலை வெளிப்படுத்துகிற ஊடகவியல் சார் உங்களுக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும். ரெண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டுக்கான எடுகேஷன் ரேட் ஃபேர் வந்து இது வரைக்கும் 2 செக்ஷனில் நடந்திருக்கு. உங்களுக்கு காட்டி இருக்கிறோம். பயனடைஞ்சிட்டு நினைக்கிறோம். பாய் 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 பாய்.